தி ஆர்ட் லவ். இந்த ஒரு பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. பட் இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரியல் லைஃப் ஸ்டோரிய பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே சில கொஸ்டின்ஸ்லாம் கிரியேட் ஆகலாம். அண்ட் அது என்ன ஸ்டோரி, அது என்ன பேர் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு மாரி எம்ஜே. February 1, 1959 அன்னைக்கு தி ஆர்ட் லவ் அப்படின்ற அந்த பையன் ஒரு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். ஸோ பிளான் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டையும் இன்ஸ்டிடியூஷன் கிட்டையும் அண்ட் அந்த கார்ட்ஸ் அந்த மவுண்டெயினுக்கான கார்ட்ஸ் கிட்டையும் வந்து ப்ராப்பராக பர்மிஷன் வாங்குறான். ஸோ அவன் ஒரு பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்த பையன். அண்ட் இவன் வந்து ட்ரெக்கிங் போகிறான். எல்லாருக்கிட்டையும் வந்து பர்மிஷன் வாங்கியாச்சு. ட்ரெக்கிங்கும் வந்து 10 பேர் கொண்ட குழு வந்து கிளம்பியாச்சு. அண்ட் ட்ரெக்கிங் போனவங்க 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆகி 1 நாள் ஆச்சு. அவங்க வந்து யாரும் ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வந்து யார்கிட்டயும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டிடியூஷனுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த கார்ட்ஸ்க்காக இருக்கட்டும், யாருக்குமே வந்து ப்ராப்பரான ஒரு சிக்னலே வந்து கிடைக்கல. அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு சிக்னலே கிடைக்கல. ஸோ இவங்களும் வந்து பதறி போய் அந்த ஒரு மவுண்டெயினுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மவுண்டெயின் வந்து ரஷ்யாவில் இருக்குது. ஸோ ரஷ்யாவில் பாலிடெக்னிக் அவங்களுடைய காலேஜுக்கு பக்கத்தில் இந்த மவுண்டெயின் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து டெட் மவுண்டெயின் அப்படிங்கிறது வந்து எதுக்காக இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்த மலையில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஒரு செடி இருக்காது, கொடி, மரம், அப்புறம் விலங்கு எதுவுமே இருக்காது. மொத்தமாக மொட்டையாக இருக்கும். ஸோ அதனால தான் டெட் மவுண்டெயின் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. வெறும் பனி மட்டும்தான் இருக்கும். மலை முழுசாக வந்து பனி மட்டும்தான் இருக்கும். இவங்க வந்து அங்கே போயிருக்காங்க இல்லையா? ஸோ போகிறவங்க வந்து எந்த ஒரு மெசேஜ் பேக்குமே வந்து வீட்டுக்கும் சரி, இன்ஸ்டிடியூஷனுக்கும் சரி எதுக்குமே வந்து கிடைக்கல. ஸோ பேரண்ட்ஸ்லாம் வந்து பேனிக் ஆகுறாங்க. திடீர்னு வந்து 2 வாரம் ஆச்சு, பசங்ககிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னோடனே எல்லா பேரண்ட்ஸும் வந்து பேனிக் ஆகுறாங்க. அண்ட் அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்கிட்டையும் போகிறாங்க. ஸோ இதுக்கு ப்ராப்பராக நீங்களும் வந்து இது கொடுத்துருக்கீங்க இல்லையா, பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ வாங்க போய் எல்லாருமே சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக வந்து எல்லாருமே போகிறாங்க. அண்டு இந்த ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வருது. அவங்களும் வந்து தனியாக ரிசர்ச்சர்ஸ்லாம் அங்கே அனுப்புகிறாங்க. ஸோ அனுப்பி பார்க்கும்போது தான் அந்த மலைக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு டென்ட் தெரியுது. ஸோ இந்த டென்ட்டை பார்க்கும்போது தனியாக எதுவுமே இல்லாமல் ஒரு டென்ட் மட்டும் இருக்குது. ஸோ இந்த டென்ட்டு கிட்ட போனால் அதோடைய உள் சைட்லேருந்து யாரோ அந்த டென்ட்டை வந்து நைஃபால் வச்சு கிழிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், நம்ம எதை வச்சு கிழிச்சாலும் எப்படி கிழிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். அண்ட் இந்த நைஃபை வச்சு கிழிச்சிருக்காங்க. கிழிச்சதுக்கப்புறம் ஒரு எல்லாருமே வந்து பதட்டமாக வந்து அந்த இடத்துல இருந்து கிழிச்சதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய கால் தடங்கள்லாம் தெரியுது. ஸோ யாருமே வந்து பதட்டமாலாம் போல, கேஷுவலாக நடந்து போயிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த 10th இருந்து சவுத் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி 2 பேர் வந்து ஒரு மரத்துக்கு கீழே கொல்லப்பட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா நிர்வாணமாக 2 பேர் வந்து அந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து நிர்வாணமாக இருக்காங்க. அந்த 10 பேரில் வந்து 2 பேர் வந்து நிர்வாணமாக இருக்காங்க. அண்ட் அது கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா சவுத்தில் வந்து அவங்க 2 பேர் இருக்காங்க. அண்ட் அதே வந்து நார்த் சைடு இன்னுமே வந்து 4 பேர் வந்து இருக்காங்க. ஸோ வந்து சவுத்தில் 2 பேர், நார்த் சைடு வந்து 4 பேர் இருக்காங்க. இவங்க வந்து எப்படி எந்த ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரோட நாக்கு வந்து துண்டிக்கப்பட்டிருக்குது, இன்னொருத்தரோட மண்டை ஓடு வந்து உடைக்கப்பட்டிருக்குது, இன்னொருத்தரோட இந்த செதில்கள், புருவம் இதெல்லாமே வந்து டோட்டலாக டேமேஜாக இருக்குது. ஒரு ஹியூமனையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து தாக்கினா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அந்த ஒரு பாடியை பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ இன்னும் வந்து 2 பேர் இங்கேயே வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபியர் வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா வந்து திடீர்னு வந்தாங்க, இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கும்போது இதுக்குள்ளே ஏதோ மர்மம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் நார்த்துலேயும் 4 பேர், இங்கே ஒரு 2 பேர், மொத்தமாக வந்து 6 பேர் வந்து இங்கே வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ நார்த் சைடு போனதுக்கப்புறம் அந்த 4 பேருக்கையும் தாண்டி மீதி 2 பேர் வந்து மாரடைப்பு, இந்த அதிகமான பனியினால் இறந்தா எப்படி இருக்கும்? ஸோ நம்ம பாடிக்குன்னு சில ஹீட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிகிரி செல்சியஸ்க்குள்ளே ஹீட் வந்து இதுவானால் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாமே வந்து உறைஞ்சி நம்ம வந்து இறந்துருவோம். அண்ட் அங்கேயும் அதுதான் நடந்திருக்குது. அந்த 2 பேரும், அந்த 4 பேர் வந்து அப்படியே இறந்துருக்காங்க. மீதி இருக்கிற 4 பேர் வந்து எப்படி மர்மமான முறையில் வந்து தலை துண்டிக்கப்பட்டு இந்த ஒரு நெத்தியில் இருக்கிற அந்த மண்டையோடு வந்து உடைக்கப்பட்டு நாக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புருவம்லாம் வந்து ரொம்ப மர்மமான முறையில் வந்து ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய பாடி எல்லாத்தையுமே வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம ஏரியாலாம் போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வந்து அனுப்புகிறாங்க. அவங்களுமே வந்து ரிசல்ட்லாம் வந்து இதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்த
இந்த ஒரு கவர்மெண்ட் இவங்க எப்படி கொண்டு இருப்பாங்க, எப்படி வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு மவுண்டெயினுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து இன்னைய வரைக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. ஸோ அந்த ஒரு கேஸ் வந்து இன்னைய வரைக்குமே வந்து மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு மலைக்கு வந்து அந்த பையனோட பேரையே வந்து வச்சுருக்காங்க. ஸோ 10 பேர் போன குழுவில் 9 பேர் வந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. மீதி இருந்த ஒரு பையன் மட்டும் உயிரோட வந்துடுறான். ஏன்னா வந்து அவன் அவன் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே நமக்கு இந்த மலை ஏற தெரியாது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே வந்து என்னால் ஏற முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். ஸோ இந்த மலை ஏறத்துக்கான காரணம், மெயின் ரீசன் வந்து அந்த நாட்டிலலாம் வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் போனால் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்ற சர்டிஃபிகேட்ஸ்லாம் தருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டியாட்லவ் அப்படின்ற பையன் அந்த மலையை ஏறுறான். ஏறும்போது இவனுக்கு வந்து சரி இவங்க மலை ஏறிட்டு வரட்டும், நம்ம வந்து ஒன்றா போனதா அப்படின்னு சொல்லி ஒன்றா தானே போனோம் அப்படின்றத வச்சு நம்மளும் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். அண்ட் அப்படியே வந்து இவன் கிளம்பிட்டான். ஸோ அதனால தான் அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் அவன் உயிரோடு இருக்கான். மீதி இருக்கிற எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அண்ட் இன்னைய வரைக்குமே இந்த ஒரு மிஸ்ட்ரி வந்து இன்னைய வரைக்குமே தீர்க்கப்படாத ஒன்றாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் என்னோட ரீசெண்ட் வீடியோஸ் அப்படின்றதுனால என்னால் அவ்வளோ கிளியராக பேச முடியல. ஸோ எனக்கே தெரியும் நான் இதை சொதப்பிட்டேன். அண்ட் இதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை என்னை விட பெட்டராக வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இன்னுமே வந்து இந்த ஒரு கேஸ் வந்து தீர்க்கப்படாமல் இருக்குது. அந்த தியாட்லவ் அப்படின்ற ஒரு மவுண்டைன் அவனுடைய அந்த பையனோட நினைவாக அந்த மலைக்கே வந்து தியாட்லவ் அப்படின்ற ஒரு பேரை வச்சுட்டாங்க. அண்ட் இதே மாதிரி ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனிமேல் வரக்கூடிய வீடியோவை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னுமே தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.